சரி, சென்னையில் புறநகர் ரயில் சேவையில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் செங்கல்பட்டு வழியாக அரக்கோணம் மார்க்கத்தில் இரட்டை வழிப்பாதைக்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு அரக்கோணம் இடையே 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுமார் 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக சென்னை புறநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் உணவு தானியங்கள் மற்றும் சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களை, கட்டுமான பொருட்களை நகருக்குள் கொண்டு வருவதற்கான அந்த விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதற்காகவும் இந்த இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஸ்வினி வைஷ்ணவின் கூற்றுப்படி பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகள், முன்மொழியப்பட்ட விரிவாக்க பணிகள் நடைபெற்றால் விமான நிலையத்தையும் ரயில் நிலையத்தையும் இணைக்கும் வகையில் இந்த அரக்கோணம் செங்கல்பட்டு இடையேயான அந்த இரட்டை வழிப்பாதை மிகுந்த பயனளிக்கும் என்றும், இதனால் சரக்கு போக்குவரத்தோடு புறநகர் பயணிகள் போக்குவரத்து நெரிசலும் பெருமளவில் தீரும் என்றும் இதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இந்திய ரயில்வேயும் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது என்றும் 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 68 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ரயில் பாதைக்கான அந்த விரிவாக்க பணிகள், இரட்டை வழிப்பாதைக்கான விரிவாக்க பணிகள் தொடரும் என்றும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார். இதனால் சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கமாக அரக்கோணம் வரை இரட்டை வழிப்பாதை திட்டம் 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும், இது புறநகரில் பயணிகள் நெரிசலை தவிர்ப்பதற்கும் உணவுப் பொருட்கள் மற்றும் சரக்கு விநியோகத்தை, துறைமுகத்திற்கும் விமான நிலையத்திற்கும் சரக்கு விநியோகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த இரட்டை வழிப்பாதை மிகுந்த முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். அரக்கோணம் மற்றும் செங்கல்பட்டு இடையேயான இந்த இரட்டை வழிப்பாதையின் மூலமாக சென்னையில் புறநகர் ரயில் போக்குவரத்து மற்றும் அந்த இரட்டை வழிப்பாதை மேம்படுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் குறைவதுடன் சரக்கு போக்குவரத்துக்கான அந்த வாய்ப்பும் விநியோக சங்கிலியும் மேம்படுத்தப்படும் என்றும் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இரட்டை வழிப்பாதையால் சென்னை புறநகர் ரயில் சேவை நவீனமயமாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் என்றும், அதிவேகமாகவும் விரைவாகவும் மற்றும் நெரிசலை தவிர்க்கவும் இந்த புறநகர் ரயில் சேவை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட இருப்பதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று அறிவித்திருக்கிறார்.